உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாவே சிறப்பான ஒரு மாதம், நிறைய தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம். சிவனை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் சிவனை நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய நேரம், பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் எப்போவுமே வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், குருவுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் இந்த மார்கழி மாதம் சிறப்பு என்னன்னா, அந்த சூரியனை குரு பார்வையுடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதான் ஒரு சிறப்பு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்வையிட போறாரு. இது பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சமசப்தம பார்வை ஒன்று. ரெண்டாவது, சனி பகவான் மீன ராசியிலிருந்து சூரியனை பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான 10ஆம் பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பவுமே எல்லா காலகட்டத்திலும் வராது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருப்பாரு. அதே போல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி, ராசியிலே குரு பகவான் இருப்பார். இது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கான ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அப்ப இந்த மாதத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில கஷ்டம் அதிகமா இருக்கு சார், கடன் பிரச்சனை இருக்கு சார், வேலை சரியில்லை அப்படின்னா நீங்க இப்ப ஒரு வீடை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். வீடு மாறுங்கன்னா இந்த மாசமே மாறணும் அவசியம் இல்லை, வீடு பார்க்கறதுக்கு ஆரம்பிங்க. அந்த மாதிரி வீடு பார்த்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாசத்துல நீங்க ஒரு வீடை பார்த்து நீங்க தை மாசம் பால் காய்ச்சி நீங்க போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம். அப்போ ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். அப்போ அந்த இடம் வீடுலாம் வாங்கி கட்டி போகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஒரு இடம் கட்டுறதுக்கு அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், அதுக்கான செய்யலாம். அது மாதிரி வேலை இல்லாமல் இருக்கீங்க, ஒரு வருஷமா வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஊர் மாறி தேடுங்க. ஊர் மாறி தேடினீங்கன்னா கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இப்போ நீங்க சென்னையில் இருக்கீங்க, உங்கள் ஊர் சொந்த ஊர் வேற ஊரில் இருக்குது, அந்த ஊரில் போய் வேலை செய்யலாம். இல்லை அந்த ஊரில் இருக்கீங்க, சென்னையில் தான் வேலை வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி மாறி வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம். அந்த மாதிரி வரும், அதை எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக இருக்கும். அதுமாதிரி தொழிலில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நம்ம ஏன் இப்படியே இருக்கும், நம்ம ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை செஞ்சால் நல்லா இருக்குமே, இதை செய்யாமல் விட்டுட்டோமே அப்படி யோசித்து அந்த வேலையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் குறையும். இல்லை சார் நான் என்னால் எதுவுமே மாற முடியாது சார், பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஆஃபீஸ்லேயே ஆஃபீஸ் ஏதாவது வாடகை பில்டிங்னா ஆஃபீஸ் வாடகை பில்டிங்கை மாற்றுங்க. இல்லை சார் ஆஃபீஸ் வாடகை இல்லை, நான் சொந்த ஆஃபீஸ் அப்படின்னா அங்கேயே உங்களுடைய டேபிள் சேரை மாற்றி போட்டு உட்காந்தீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். என்ன சார் இதெல்லாம் பண்ணால் நிறைய நல்லது நடக்குமா, தொழிலில் மிகப்பெரிய கடன் இருக்குது, டேபிள் சேர் மாற்றுறதுனால எதாவது நடக்குமானா கண்டிப்பாக மாற்றங்கள் ஒன்றே மாறாது. அப்போ உங்களுடைய மனநிலை மாறுறதுக்கு தான் இந்த வழிகள்லாம் சொல்கிறோம். இந்த மனநிலை மாறிடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும், தொழிலில் லாபம் வரும், பணம் சம்பாதிப்பீங்க. அதெல்லாம் யோசிக்கக்கூடிய நேரம், புதிய வாய்ப்புகளை தேடக்கூடிய நேரம், முக்கியமாக பொருளாதார வளர்ச்சிக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம். அதுவும் முக்கியமாக ஆண்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய மனைவி மூலயமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பெண்களாக இருக்கீங்கன்னா கணவர் மூலயமா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரம். 2 பேரும் கொஞ்சம் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும், அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கணும். அதை செஞ்சிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே போல் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். வரன் பார்க்கறது, நீங்கள் எதாவது மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இல்லை உங்களுடைய ஜாதகத்தை நிறைய பேர் கொடுக்கறது செய்கிறது எல்லாமே செய்யலாம். ஒரு வரனை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்குது, அதற்கான முயற்சிகள் பண்ணலாம்.
அதே போல பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான முக்கிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மனமாற்றம் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு முக்கிய காலமா இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அது முக்கியமா வேலையே இல்லை சார் எனக்கு, நான் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்னா கண்டிப்பா இந்த மாசத்துல கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வெளிநாட்டில் இருந்துமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், நான் இங்கே சம்பாத்தியம் இல்லை, வேலை போகுது, விசா எக்ஸ்பயர் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அங்கே ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் ட்ரை பண்ணணும். நான் இருக்கிற இடத்தையே ட்ரை பண்ணுவேன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்போது விடிவு காலம் கிடையாது. ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் கழிச்சு கிடைக்குமா சார்னா 6 மாதம் கழிச்சுன்னா வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. எனக்கு இப்போவே சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இடம் விற்கிறதுக்கு, வீடு விற்கிறதுக்கு, வண்டி வாகனம் விற்பதற்கு அற்புதமான காலகட்டம். அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக திருப்பி நீங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு மொத்தத்தில் ஒரு மனமாற்றம் இடம் மாற்றத்துடன் அமையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அந்த இடமாற்றம் பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வீட்டிலேயே சொந்த வீடாக இருக்கீங்க அப்படின்னா ரூமை மாற்றி இருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய போகிறது.